மண்பாண்டம் செய்கிறவர் முதல்ல தனக்கு வேணுங்கிற அளவுக்கு மண்ணை எடுத்து அதை நல்லா குழைச்சி உருட்டி சக்கரத்தில் வச்சு அந்த சக்கரத்தை சுற்றுவார். மண்ணு நீ என்ன குடமா செய்யி பாத்திரமா செய்யின்னு எப்பவுமே சொல்லாது. எல்லாமே அந்த குயவனோட விருப்பம்தான். இப்படித்தான் இறைவன்கிட்ட சரணடைஞ்சதுக்கு அப்புறம் நமக்கும் நம்ம விருப்பம்னு ஒன்று இல்லாமல் எல்லாம் இறைவன் விருப்பப்படியே நடக்கட்டும்னு நினைக்கணும். அப்படி நம்ம நினைக்கிறப்போ நம்ம மேலே இறைவனோட கருணை அதிகமாகும். அப்படி இல்லாமல் நாம் நம்மளை பற்றி கவலைப்பட்டோம்னா நம்மளே இறைவன் நம்ம மேலே கருணை காமிக்கிறதுக்கு தடையாக இருக்கோம்னு அர்த்தம். நம்மளை பற்றி நாம் கவலைப்படாமல் இறைவன்கிட்ட முழு சரணாகதி அடைஞ்சா அப்போது அவர் நம்ம மேலே காமிக்கிற கருணைக்கு அளவே இருக்காது. அந்த கருணைக்கு தடையும் எதுவும் இருக்காது. அது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். நம்ம இறைவனுடைய அம்சம்னாலும் இறைவனை விட்டுட்டு உலக விஷயங்கள் மேலே பற்றுதலோடு இருந்தோம்னா பிறப்பு இறப்பு சுழற்சியில் சிக்க வேண்டியது தான். நாம் நம்மளை நிறைய படிச்சிருக்கோம், நம்ம பணக்காரங்கன்னெல்லாம் நினச்சோம்னா அந்த படிப்புக்கோ அல்லது செல்வத்துக்கோ நாம் அடிமையாயிடுறோம். அதுவே நமக்கு இறைவன் மேலே பக்தியும் நம்பிக்கையும் அதிகமாகி அந்த பக்தினால் கர்வமும் ஏற்படாமல் இருந்தால் இறைவன் அந்த பக்தன்கிட்ட தன்னோட தனி சிறப்பை தாராளமாக வெளிப்படுத்துவார். யாரோ ஒருத்தர் தான் இந்த நிலையை அடைகிறாங்க. அந்த பக்தனோட உடம்பு, புலன்கள், மனசு, புத்தி எல்லாமே ஜடத்தன்மை போய் ஞானமயமாக ஆயிடுது. அந்த மாதிரி ஒரு பக்தர் தான் இறைவனோட இரண்டரை கலந்துடுறது. அதுக்கப்புறம் அவங்க உடம்ப கூட கிடைக்காது. அப்படித்தான் அன்னை மீரா உடலோட பகவான் திருமேனியில் கலந்துட்டாங்க. மற்றவங்களுக்கு அடையாளம் தெரியணுங்கிறதுக்காக கிருஷ்ணர் விக்கிரகத்தில் அவர் திருமுகத்தில் அவங்க புடவையோட ஒரு பகுதி படிஞ்சிருந்தது. ஆண்டாள் ஸ்ரீ ரங்கநாதரோட ஐக்கியமானதும் இப்படித்தான் துக்காராம் சுவாமிகள் உடலோட வைகுண்டம் போனார். அம்மா கிட்ட இருக்க குழந்தை பயம் இல்லாமல் இருக்க மாதிரி ஒரு பக்தனும் கவலை இல்லாமல் இருக்கணும். ஏன்னா பக்தனை பாதுகாக்க வேண்டியது பகவானோட பொறுப்பு. ஜாம்பவானோ, கஜேந்திரனோ, ஜடாயுவோ, குஹனோ, கோபிகளோ வேதம் படித்தவங்களோ, விரதம் இருந்தவங்களோ, தமம் செஞ்சவங்களோ கிடையாது. இவங்க எல்லாருக்குமே இறைவன் மேலே அளவு கடந்த ஈடுபாடு இருந்தது. உயர்ந்த குலத்தில் பிறக்கிறதுனாலையோ சாஸ்திரங்கள் எல்லாம் படிச்சிருக்கிறதுனாலையோ ஒரு பலனும் இல்லை. யாருக்கு இறைவன் மேலே அன்பு இருக்கோ அவங்க தான் பெரும்பேறு பெற்றவங்க. குஹனுக்கு ஏது ஆச்சாரம், துருவனுக்கு என்ன வயசு, கஜேந்திரனுக்கு என்ன படிப்பு, விதுரன் என்ன ஜாதி, சுதாமா கிட்ட என்ன செல்வம் இருந்தது, இவங்க எல்லாரும் இறைவனை அடைஞ்சாங்க. இறைவனுக்கு பக்தி தான் பிரியமானது. இறைவன்கிட்ட முக்தி கேட்குறவங்க முக்தி அடைவாங்க. எதையுமே அவர்கிட்ட கேட்க விரும்பாதவங்க அந்த இறைவனையே அடைவாங்க. என்னோட பக்தன் என்ன தவிர பிரம்ம பதவி, இந்திர பதவி, உலகத்து சக்கரவர்த்தி பதவி, பாதாளத்தை ஆள்றது, அஷ்டமா சித்திகள் அடையிறது இது மட்டும் இல்லை, முக்தியை கூட விரும்ப மாட்டான்னு ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லியிருக்கோம். எதையாவது எதிர்பார்த்து ஒருத்தர்கிட்ட பழகினா அவங்க மேலே தூய்மையான அன்பு ஏற்படாது. அப்படி இறைவன்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வேண்டுதலும் இல்லாமல் அன்பு செலுத்துகிறப்போ அந்த பக்தனோட இதயம் இறைவனுக்கு வசதிகள் நிரம்பின மாளிகைக்கு சமம்.